கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த வரையில் நம்ம வந்து ஒரு சிறு கூட்டமாக அவருடைய நாமத்தை நிமித்தம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நிமித்தம் கூடி அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்திட்டு இருக்கோம். ஆமென். கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறாரு. கர்த்தர் எங்கே வராரோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் நடக்கும் இல்லைங்களா? அவர் நமக்கு உதவி செய்வார், நமக்கு பாதுகாப்பாக இருப்பார், நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். ஏசுப்பா எங்கெங்கெல்லாம் போனாரோ அவ்வளோ அற்புதங்கள் அவர் செஞ்சார் இல்லைங்களா? ஹல்லேலூயா. ஆமென். அவர் ரொம்ப நல்ல தேவன். அதனாலே கூட அவருடைய நாமத்தை உயர்த்தி ஒரு பாடலை கூட நம்ம பாடுவோம். என்னுடைய உள்ளம் இயேசுவை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் எண்ணியே என்னுள்ளம் என்றென்றும் போற்றும். என்னுடைய உள்ளம் இயேசுவை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். துதித்திடும் என்னுள்ள
முகமுகமாக என்னுடைய நேசர். ஹல்லேலூயா. அதுதான் இல்லைங்களா, அவர் கிருபையா நம்மளை ரட்சித்துட்டாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வாழவும் அவருடைய கிருபை தான். கடைசியா அவருடைய சமூகத்துல நம்ம நிற்கும் போது இது எவ்வளோ பெரிய ஆனந்தம் இல்லையா? அது நம்மளால இல்லை, நம்மளுடைய நன்மைனால, நாம நல்லவங்களா இருக்கிறதுனால இல்லை, அவர் நமக்கு நல்லவரா இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்திலே அந்த பரிசுத்தமான அந்த ராஜாதி ராஜனை, தேவாதி தேவனை நம்ம தரிசிக்கும் போது இந்த 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 காலத்துல நம்ம அனுபவிக்கிற பாடுகள், கண்ணீர், எல்லா விதமான நிந்தை, அவமானம் எல்லாமே நமக்கு வந்து தெரியாது இல்லைங்களா? இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகிமையை ஹல்லேலூயா நம்ம அவருடைய அவரை நம்ம அப்படி நம்ம அவரை சந்திக்க போகிற இந்த கடைசி அடி கூட நம்ம பாடி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம் மறுபடியும். ஹல்லேலூயா. முகமுகமாக நேசரை காண்பேன் நிச்சயமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நிச்சயமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றாரு, இன்னொரு பாடல் கூட நம்ம பாட போறோம். அவர் வந்து கர்த்தர் பிரதர் கூட சொல்லும் போது சொல்றாரு, வனாந்திரத்துல அவர் வந்து தேவனை வந்து துதிச்சாரு இல்லைங்களா? அப்போ அநேக அனுபவங்கள் அவருக்கு கிடைச்சிது. பார்த்தீங்கன்னா ஹல்லேலூயா. அவர் வந்து இந்த சிங்கம் வந்தது, கரடி வந்தது, அதெல்லாம் கூட அவர் வந்து மேற்கொள்றதுக்கு கர்த்தர் பலன் தந்தார். ஒரு மனுஷனால அதெல்லாம் முடியாது இல்லைங்களா? கர்த்தர் அதை பழக்குவித்தார் அவரை. ஏன்னா பின்னாடி வரப்போற கோலியாத்தை அவர் முன்னாடியே அவரை குறித்த ஒரு பிளான் அவருக்கு இருந்தது, கர்த்தருக்கு இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் தாவீது அழகா ஆண்டவரை வந்து கர்த்தர் தான் என்னோட இருந்தாரு, அவர் தான் என்ன நடத்தினாரு, அவர் என்னுடைய மேய்ப்பரு. ஹல்லேலூயா. ஒரு மேய்ப்பனா தாவீது ஆடுகளுக்கு எப்படி இருந்தாரோ அது அவர் சொல்றாரு, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பரா இருந்தாரு. நான் எப்படி இந்த ஆட்டுக்குட்டிங்களை நான் ஆடுகளை நான் பார்த்துக்கிட்டேனோ அது மாதிரி அவர் என்ன அவர் நடத்தின வழிகள் அப்படின்னு ஒரு அந்த சங்கீதம் 23ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, அதுதான் உண்மை. அவர் இந்த நாளில கூட நமக்கும் அவர் அப்படிதான் இருக்காரு. நமக்கு ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறாரு. நம்மளை அவர் தூக்கி சுமக்கிறாரு, நம்மளை வழி நடத்துறாரு, கைட் பண்றாரு, நமக்கு ஆலோசனை சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை கூட இன்னொரு பாடலை பாடி நம்ம ஆராதிப்போம். எனது தலைவன் இயேசுராஜன். ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது
அதாவது நம்ம கூட இருக்கிறவங்களே, நம்ம உறவுகளே, நம்ம பிள்ளைகளே, நம்ம கணவர், நம்முடைய அல்லேலூயா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை பற்றி அறியாமல் நம்ம விசாரிக்காமல் இருக்கலாம். ஏன்னா நம்முடைய தகப்பன் இருக்கார் இல்லையா, நோஸ் எவ்ரிதிங், நம்மளை பற்றி அவருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. ஆமே. அவருடைய சமூகத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் அப்பா அப்படின்னு கூப்பிடும்போது சமீபமாக இருக்கிற தகப்பன் இல்லையா. எப்போ வேணாலும் அவருடைய மார்பில் நம்ம சாஞ்சிக்கலாம், எப்போ வேணாலும் நம்ம அவர் பாதத்தில் நம்ம உட்காரலாம். நம்ம கண்ணீரை காண்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அவ்வளோ அதுதான் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தரை வந்து தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமா இல்லையா. அது எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை, அது உண்மையான வார்த்தை இல்லைங்களா. இன்னைக்கு அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு இல்லை, உங்களுக்கு எல்லாமே இருக்குது இந்த உலகத்தில், எல்லா மேன்மை இருக்குது, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல வசதிகள் இருக்கும், ஆனால் அந்த ரட்சிப்பு, அந்த மேன்மை கர்த்தர் அவங்களுக்கு இல்லை. ஆனால் நமக்கு இருக்கிறாங்க இல்லையா. நம்ம எப்போ வேணாலும் அந்த மேன்மையான ரட்சிப்பு நிமித்தம் அப்பா பிதாவே நம்ம எப்போ வேணாலும் அவருடைய சமூகத்துக்கு நம்ம போகலாம். அல்லேலூயா. அவர் எப்போவுமே அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறாரு. இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. நம்ம ஒரு விஷயம் எல்லாரும் ஏஞ்சி நின்று பாடலாமா. காக்கிற தேவன், நம்ம கூடவே இருக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்கிறே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்கிறே. நன்றி நன்றி ஐயா ஏசையா,
கொண்டு வருவதே அன்றி அப்பா எங்களுக்கு வேற என்னப்பா எங்களுக்கு மேன்மை சுவாமி. அப்பா உங்க நாமத்தை நாங்க உயர்த்துக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் உயர்த்தப்படுவீராக ராஜா. ஓ பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆவியானவரே, நீ நல்லவர் அப்பா. எங்க வாழ்க்கை முழுவதிலும் நீ நல்லவர் அப்பா. நீ போதுமானவர் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நிறைவான தேவன் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம் இயேசப்பா. ஹல்லேலூயா. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். ஏதோலாம் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லை. ஏதோலாம் நீரே உமக்கு முடிவும் ஒன்றும் இல்லை. ஏதோலாம் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லை. ஏதோலாம் நீரே உமக்கு முடிவு ஒன்றும் இல்லை. உம்மை அறிந்தவர் இல்லை, உம்மை புரிந்தவர் இல்லை, உம்மை கண்டவர் இல்லை, உமக்கு உருவங்கள் இல்லை. உம்மை அறிந்தவர் இல்லை, உம்மை புரிந்தவர் இல்லை, உம்மை கண்டவர் இல்லை, உமக்கு உருவங்கள் இல்லை. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். சேரக்கூடாதவர்கள் வாசம் செய்கிற தேவனையா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒருவரும் கண்டிராத தேவனப்பா, ஒருவரும் காணக்கூடாத தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா உங்க நாமம் ஆண்டவரே எவ்வளோ மேன்மையானதப்பா. நீ உன்னதங்களிலே வாசம் செய்கிற தேவனையா. ஆண்டவரே, நீ துதிகளில் பயப்படப்படத்தக்க தேவனப்பா. நீ துதிக்கு பாத்திரப்பா. மிகவும் துதிக்கப்படத்தக்க தேவன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. நாங்கள் உண்மையே நம்புவோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையே
செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து போனாலும் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து போனாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் ஏற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஏற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சுற்றில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த நம்பிக்கைக்கு உரியவர் நீரப்பா. நம்புவோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீரே